ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இடையில OEM 351 இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் குறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னடைஸாக பார்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். இதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணிக்கிற டாபிக்ஸில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ், அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பர்பிள் கலர் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க்கில் கேட்கலாம், அதே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுபோல் உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்க. ஸோ நம்ம சேனலில் 7th செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன், அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் உங்களுக்கு செமஸ்டர் வைஸாக பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன், அதே மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பார்த்தீங்க அப்படின்னா OIM 351 இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை என்னடைஸாக பார்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். அதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 15 மார்க்கில் கேட்கலாம். யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரேட் யூனியன் ரொம்ப முக்கியம். இது 2 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ இது 15 மார்க்கில் கூட ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. அதனால ட்ரேட் யூனியன் கான்செப்ட் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு எவால்யூஷன் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தாட், இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ், மேனேஜ்மெண்ட், ட்ரேட் யூனியன், பார்ட்னர்ஷிப், டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், இந்த 5மே பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இருந்து 2 கேட்க வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. BODனா என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹென்ரி ஃபயோல் 14 பிரின்சிபலும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கமிட்டின்னு என்னென்னு கேட்கலாம். அதே மாதிரி கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மேனேஜ்மெண்ட், இதுவும் முக்கியமான ஒன்று. டிஃப்ரென்ஷியேட் பப்ளிக் அண்டு பிரைவேட் செக்டர் என்டர்பிரைசஸ், இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிடுங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெஜாரிட்டி யூனிட் 2 கேட்டாங்க அப்படின்னா நேச்சர் அண்ட் பர்பஸ், டைப்ஸ், ஸ்டெப்ஸ், இந்த மாதிரி தான் வந்து அந்த டாபிக் கொடுத்து கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. அதனால் மெஜாரிட்டி டைப்பு, ஸ்டெப்பு, ஸ்ட்ராட்டஜிஸ், நேச்சர் அண்ட் பர்பஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. டெசிஷன் மேக்கிங், ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ராசஸ், இந்த டெசிஷன் மேக்கிங் ஒன்று படிச்சிங்க அப்படின்னால மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான டாபிக். இருந்தாலும் பிளானிங்கோட ஸ்டெப்ஸு, டைப்ஸ், ஆப்ஜெக்டிவ், ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டலைசேஷன், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது போக செலெக்ஷன் அண்ட் ட்ரைனிங் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் மேக்ஸிமம் வந்து டெசிஷன் மேக்கிங், பிளானிங், அது போக உங்களுக்கு டிபார்ட்மெண்டலைசேஷன், இது 3மே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் இதில் எல்லோ கலரில் கொடுத்துருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இஷ்யூஸ் இன் ஆர்கனைசேஷன் கல்ச்சர் வந்து 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீசென்ட்ரலைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி என்னன்னு கேட்கலாம். இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி சம்டைம்ஸ் வந்து 13 மார்க்கில் கூட வரலாம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ப்ராடக்டிவிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி டிபார்ட்மெண்டலைசேஷனும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிளானிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்டாஃபிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. லைன் அண்ட் ஸ்டாஃபும் பார்த்து வச்சுக்கோங்க. பிளானிங் ப்ரிமிசஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. பாலிசிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பிளானிங் ப்ரிமிசஸும் பாலிசிலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது 2 மார்க்கில். கெரியர் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்ட்ராட்டஜிஸ்னால என்ன கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனேஜரல் ரோல்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. நீட் தியரிஸ் ரொம்ப முக்கியம். அந்த தியரிஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி லேர்னிங் கர்வ்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. பெர்செப்ஷன்லேருந்து 15 மார்க் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெர்செப்ஷனாக என்னென்னு கேட்கலாம். லேர்னிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. மோட்டிவேஷனாக என்னென்னு கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மேஸ்லோ ஹைரார்ஜி ஆஃப் நீட் தியரி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. ஒர்டிசனும் ரொம்ப முக்கியமான ஒன்று. பர்சனாலிட்டின்னு என்ன கேட்கலாம். அதே மாதிரி ஆர்கனைசேஷனல் அப்ரோச்சஸும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை நான் ஓவராலாக ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸும் நல்லா கவர் பண்ணியிருக்கோம் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும். யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேரியர்ஸ் டு கம்யூனிகேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க, எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க. சென்ட்ரலைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் இன் அண்ட் ஆர்கனைசேஷன், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துக்கோங்க. அது போக இதை கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 15 மார்க்கில் கேட்கலாம். ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. குரூப் பிஹேவியர் ரொம்ப முக்கியம். இந்த 4th யூனிட் பொறுத்தவரை குரூப் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ், அதோட வேரியஸ் டைப்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த லீடர்ஷிப் ஸ்டைல்ஸும் ரொம்ப முக்கியம், எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க. கல்ச்சர் அண்ட் எத்திக்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் கான்ஃப்ளிக்ஸ், அதோட டைப்ஸும் காசும் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் இது கொஸ்டினில் கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. குரூப் டைனாமிக்ஸ்னால் என்னென்னு கேட்கலாம். குரூப்ஸ்னால் என்னென்னு கேட்கலாம். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. மேனேஜரல் கிரேட்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மேனேஜரல் கிரேட் கான்செப்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு 13 மார்க் ஸ்ப்ளிட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இதில் கேட்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் லீடர்ஷிப்னா என்னென்னு கேட்கலாம். சேஞ்ச் ப்ராசஸ்னால் என்னென்னு கேட்கலாம். கான்ஃப்ளிக் ரெசல்யூஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் கான்ஃப்ளிக் கான்செப்ட் வந்து பிக் கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
யூனிட் 5 இன்ஃபைல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MBO அதோட ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. SCMமும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. IT இன் மேனேஜ்மெண்ட் டெஸ்ட் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் நிறைய டைம்ஸ் கேட்குறாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பிரின்சிபல் அண்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்வாட் அனாலிசிஸ் 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் வர கான்செப்ட்லாம் மேக்ஸிமம் 2 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. MBOனா என்னன்னு கேட்கலாம். MBE ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரீஇன்ஜினியரிங் என்னன்னு கேட்கலாம். ERP ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி AM என்னன்னு கேட்கலாம். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஓவராலாக OIM 351 இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் குறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா உங்களுக்கு என்ன எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.